அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எவ்வளோக்கா வாட்டர் மில்லன் அண்ணாச்சிலாம்? 30 30 30 3 பேர் இருக்கோம். 3 30 3 கொடுங்கக்கா. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 90 ரூபாய் ஆச்சாக்கா? அங்கே ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கினீங்க. வீக்கெண்ட் ஆனாலே வந்து ஃபன் தான் சார். அப்படியா? டெய்லி எவ்வளோ செலவாகுது? என்ன ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் செலவாகும் சார். 250 ரூபா செலவாகுது. ஆமா சார். 7500 ரூபாய் சார் மாசத்துக்கு கணக்கு பண்ண 7500 ரூபா ஆகுது சார். ஒரு 133 ரூபா நாளைக்கு எடுத்து வச்சுட்டு மாசம் ஒரு 4000 ரூபாய் நீங்க கட்டினா போதும் இஎம்ஐ. நான் உங்களுக்கு ஈசிஆர்ல சொந்தமா ஒரு இடமே கொடுத்துருவேன், லேண்டே கொடுத்துருவேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், மாசத்துக்கு 4000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா நான் உங்களுக்கு ஈசிஆர்ல மகாபலிபுரம் பக்கத்துல நான் உங்களுக்கு ஒரு லேண்டே கொடுக்குறேன். நீங்க லேண்ட்லார்டா இல்லாம தெரியாம நான் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேனே சார். நீங்க சொல்றத பார்த்தா இடத்துக்கே ஓனர் ஆயிடலாம். இடத்துக்கே ஓனர் ஆயிடலாம்ல. அந்த இடம் உங்களை காப்பாத்தும்ல, உங்களுக்கு ஒரு அசட்டா அமையும் இல்ல. ஓகே, இடத்த பத்தி சொல்லுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணும் கிடையாது சார். கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் நெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி. அதுல வந்து நான் காட்டேஜஸும் கட்டி கொடுக்குறேன், பிளாட்டும் கொடுக்குறேன். பிளாட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய்ல இந்த பிளாட் மினிமம் உங்க கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். பேலன்ஸ் வந்து நீங்க பேங்க் லோன் 4000 இஎம்ஐ கட்டுங்க. இல்ல எனக்கு காட்டேஜ் வேணும்னா காட்டேஜ் வாங்கிக்கங்க. 18 லட்சம் ரூபா தான் காட்டேஜ். அதாவது முன்பணம் நீங்க எவ்வளவு கட்ட போறீங்க? 5 லட்சம் ரூபா. அதுல பேலன்ஸ் பேங்க் லோன் இஎம்ஐ கட்டிக்கங்க. இல்ல அதுல இருந்து ஒரு வருமானம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்குற காட்டேஜ் நான் ரெண்டுக்கு விட்டு அதுல ஒரு இன்கம் சோர்ஸும் கிரியேட் பண்ணி தரேன். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்றீங்க. நேரா நம்ம சைட்டுக்கு வாங்க, ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்க. நீங்களும் ஈசிஆர்ல ஒரு லேண்ட்லார்ட் ஆயிடுங்க. முதல் வேலையை அதை பண்ணுவோம். முதல் வேலையை அதை பாருங்க. உருப்படியான வேலையை பாருங்க. ஜனவரி 2026 பிறந்துருச்சு. ஆமா, உருப்படியா ஒரு நிலத்தை வாங்குங்க. ஓகே சார். ஓகேங்களா? சொல்லலாமா? ஆனா இருந்தாங்கண்ணா ஒரு இழந்த பழம் ஒண்ணு கொடுத்துருங்க. காரம் போட்டே கொடுங்க. இன்னும் 3 கேட்டீங்க, 1 போதுமா? நீங்க தான் சொல்லிட்டீங்களே மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால மிச்சம் பண்ணி இடத்த வாங்குறோம். கண்டிப்பா அடுத்த தடவை வரும்போது நான் இடம் வாங்கிட்டு வந்து பாக்குறேன் உங்களை. நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஒரு இடம் வாங்குங்க. கண்டிப்பா அங்க நான் வாங்குவேன். வாங்குறீங்களா? பாருங்க இதுல குளிப்பாண்டத்துலயும் வீடு இடம் இருக்கு. பட்டிப்புலத்துலயே அந்த சொந்த வீடு இருக்கு. ஆனா வந்து அங்கேயே வாங்குறோம். அங்கேயே வாங்க. எங்களுக்கு அவசரம் வாங்குறீங்க. வர்றீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா.